போர்களை நிறுத்துவதில் பிஸியா இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ மீண்டும் வரிகளை கையில் எடுத்திருக்கிறாரு. விவசாய இறக்குமதிகளுக்கு வரி விதிக்க போவதா சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதோட பின்னணி என்ன? ஏன் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறுது? விரிவா பார்க்கலாம். அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இஷ்டத்துக்கு பல அறிவிப்புகளை வெளியிட்டு உலக நாடுகள் மீது ஏகப்பட்ட வரிகளை விதிச்சு வராரு. இதனால சர்வதேச வர்த்தகம் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. இதுல அமெரிக்காவோட வர்த்தகம் செய்யற நாடுகளுக்கு மட்டுமே ட்ரம்ப் வரிகளை குறைச்சு வந்தாரு. ஏற்கனவே இந்தியா மேல 50% வரிகளை விதிச்சாரு. இதனால இந்திய அமெரிக்க வர்த்தகம் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இந்தியா மீது புதிய வரிகளை விதிக்க போவதா ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அதாவது இந்த முறை விவசாய இறக்குமதிகள் மீது புதிய வரிகளை விதிக்க போவதா சொல்லும் ட்ரம்ப், குறிப்பா இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அரிசிகளுக்கு வரி விதிப்பது குறித்து பரிசீலிப்பதா எச்சரித்திருக்கிறார். அமெரிக்க விவசாயிகளுக்கான பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள விவசாய உதவி திட்டத்தை அறிவிச்ச ட்ரம்ப், இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு வரிகளை விதிக்க போவதா தெரிவிச்சாரு. குறிப்பா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அரிசி அண்ட் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய உரங்கள் மீது வரிகள் விதிக்கப்படலாம்னு சொல்லியிருந்தார். இது தொடர்பான செய்தியாளர்களின் சந்திப்புல அமெரிக்காவில் 2 இந்திய பெருநிறுவனங்களின் கைகளில் தான் மொத்த சில்லறை அரிசி வணிகமும் இருப்பதா செய்தியாளர்கள் கேள்வியை முன் வச்சப்போ, புதிய வரிகளை விதிச்சா 2 நிமிஷத்துல எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடும்னு சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதாவது இந்தியாவிலிருந்து அதிக அரிசி இறக்குமதி செய்வதால அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவதா ட்ரம்ப் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. குறைந்த விலையில அமெரிக்க சந்தையில இறக்குமதி செய்யப்படும் பொருட்களால உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு சவாலா இருப்பதாகவும், பெரும்பாலான உரங்கள் கனடாவிலிருந்து இங்க வர்றதாகவும் சொல்லும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், தேவைப்பட்டா அவற்றின் மீது கடுமையான வரிகளை விதிப்போம்னு பகிரங்கமா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தையில கடந்த நவம்பர் மாதமே உடன்பாடு எட்டப்படும்னு சொல்லப்பட்டுச்சு. இருந்தாலும் பல காரணங்களால வர்த்தக பேச்சுவார்த்தையில இழுபறி தொடருது. இந்த சூழல்ல தான் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க அதிகாரிகள் குழு இப்போ இந்தியா வந்திருக்காங்க. இதுல ஒரு சுமூக முடிவு எட்டப்படும்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.